பெரியார் ஒரு காலகட்டத்தில் பேசுவார். அது அண்ணாவே ஒரு புத்தகத்துல பாடப்புத்தகத்திலேயே பேசு என்ன பேசுகிறாரு, ஏதோ பேசுகிறாரு, விதத்துகிறாரு, எரிச்சல் விட்டுகிறாரு, திகைக்க வைக்கிறாரு, திகில் விட்டுகிறாரு, இப்படி எல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு பெரியாரை பற்றி அண்ணா சொல்வார். இப்ப எங்களுக்கு அந்த அதே பேச்சு பெரியாரை பற்றி அண்ணா பேசின மாதிரி எங்களுக்கு வந்து ஐயா பேசுறது என்ன பேசுறாரு, திகைப்படைய வைக்கிறாரு, ஏதோ பேசுகிறாரு எப்படி அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கு. அதாவது பெரியார் இப்படி பேசுறாருன்னா பெரியார் பேச்சுக்கும் ஐயா பேச்சுக்கும், ஏன்னா இவர் வாழும் பெரியார் தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதான் அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அது மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியுமே தவிர வாழும் பெரியார்னு சொல்றீங்க, ஆனா அவர் குடும்பத்துல இருந்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவா பெரியார் சொன்ன அவர் கூட செய்து கொடுத்த ஆரம்பகால சத்தியங்கள், அந்த சத்தியங்களை நாம் இன்றைக்கு எப்படி வந்து சில விஷயங்களை வந்து நம்ம மீறணும் அப்படின்றத பத்தி அதாவது உள்ளதை சொல்லுகிறார். மகாத்மா காந்தி செல்ஃப் ஹெல்ப்ல வந்து புத்தகத்துல வந்து தெளிவுபட சொல்லியிருப்பார். அவர் செய்த தவறுகளையும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றியும் சொல்லியிருப்பார். அது மாதிரி நான் அரசியலுக்கு வருகிற பொழுது ஒரு வித்தியாசமான அரசியலை தர வேண்டும் என்ற ஒரு நினைப்பு. ஏன்னா மற்ற அரசியல் கட்சிகளிலேயே குடும்பங்கள் அரசியல் செய்வதும் அதனாலே ஏற்படுகிற ஊழல், முறைகேடுகள், முரண்பாடுகள் இவர்களை பார்த்து நாம் அப்படி சொல்லும். ஆனால் இங்கே நாம் அது வித்தியாசமாக, ஏன்னா எல்லாருமே வந்து ஐயாவிடம் பாடம் பெற்றோம். அது அண்ணன் அன்புமணியாக இருந்தாலும் சரி, அல்லது அந்நியார் சௌமியாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஐயாவிடம் பாடம் பயின்றவர்கள். நான் உட்பட எல்லோருமே ஐயாவிடம் பாடம் பயின்றவர்கள் தான். இன்னைக்கு ஜி கே மணியா இருந்தாலும் சரி, ஏ கே மூர்த்தியா இருந்தாலும் சரி, முன்னணி தலைவர்கள் இருக்கிற பூத்த அருண்மொழி மாதிரி ஆட்களாக யாரா இருந்தாலும் சரி, பொறுப்பாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, ஐயாவுடைய அந்த போராட்டம், அந்த செயல்பாடுகள், அவருடைய உழைப்பு, அவருடைய கொள்கை செயல் திட்டம், இந்த சமூக நீதிக்காக அவர் வைத்திருக்கிற கொள்கை, மது பிரச்சனையிலே, அதே மாதிரி இந்த போதை விவகாரங்களிலே, பீடி சிகரெட் பிடிக்க இந்த விஷயத்துல அவர் காட்டிய அதிதீவ கொள்கை பிடிப்புகள்ல வந்து எல்லோருமே கவலைப்பட்டவர்கள். போராட்டங்கள் எவ்வளவு போராட்டங்கள். இன்னைக்கு தான் நாங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் அச்சமற்ற தன்மை. அந்த காலத்துல வந்து 1979 இருந்து 79, 78 இருந்து நான் ஐயாவுடன் பயணப்பட்டவர்கள். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு காலம், கொஞ்சம் நெஞ்சம் அரை நூற்றாண்டு காலம் நாங்கள் ஐயாவுடன் பயணப்படுறோம். அப்பேற்பட்ட ஐயாவுடன் இருந்திருக்கிறோம். நாங்க இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஐயாவை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என்ன நடக்குது? திமுகவுடைய சதின்னு சொல்றாங்க, வேற ஏதோ பின்னணியில ஒரு சதி இருக்குன்னு சொல்றாங்க, அவரா பேச வைக்கிறாருன்னு சொல்றாங்க. அதுதான் சொன்ன அந்த பாடல பாடி காமிச்சேன். ஆனா யாரையும் வந்து ஐயாவை யாராலும் இயக்க முடியாது. ஐயா இயக்குவாரை தவிர ஐயாவை இயக்கக்கூடிய சக்திகளாக நான் திமுகவை பார்க்கவில்லை. திமுகவையோ திமுக இல்ல அப்படின்னா வேற யாரு குடும்பத்துக்குள்ளேயே அவர் வேற யாராவது இயக்குறாங்களா? அதான் சொன்னேன். அதாவது எங்களுடைய எல்லோருடைய குடும்ப தலைவனே வந்து மருத்துவர் ஐயா தான். அது அன்புமணிக்காக இருக்கட்டும், எல்லாருக்கும் இருக்கட்டும், எங்களுடைய குடும்ப தலைவரே எங்க ஐயா தான். அதனால குடும்ப தலைவரை வேற யாரும் அங்க போட்டு இயக்க போறாங்க? அவர் தான் பேசுறாருன்னு சொல்றீங்க. அவரால் தான் பேச முடியும். அவர் தான் பேசுறாரு. ஆனா இப்படி பேசுறாரு அப்படின்னும் போது எங்களுக்குள்ள வந்து, ஏன்னா நம்முடைய இலக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இலக்கு, எதிர்காலம் எல்லாமே என்னன்னா ஆட்சி அதிகாரத்தை பிடித்து அதன் மூலமாக விளிம்பு நிலை மக்களாக இருக்கக்கூடிய மக்களை உயர்த்துவது, ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்துவது என்கிற இலக்கை நோக்கி நாம் பயணப்பட்டுக் கொண்டே இருக்கிற போது இது என்ன இடையூறு, இது என்ன இடைஞ்சல், இது என்ன குழப்பம் அப்படின்ற பார்வை தான் நமக்கு இருக்குதே தவிர யார் யாரும் வருகிறார்கள், யார் யாரும் ஆளுகிறார்கள், யார் யாரும் ஆட்சி செய்கிறார்கள், தேவையற்றவர்கள் எல்லாம் நீண்ட காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி செய்ய வேண்டியவர்கள் இன்றைய நேரத்திலே இந்த குழப்ப நிலையில இருக்கிறார்களே என்கிற ஒரு ஆதங்கம் வருகிற பொழுது இந்த ஆதங்கம் எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் இருக்கும். தொடர்களை